ஹாய் டாமீஸ், நான் தான் நினச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பக்டங் கிங்டமோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே கேட்கலாம், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வேறு இருக்குது, இது வேறு இருக்குது, நீ வேறு லேட்டாக போடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாண்ணா கைஸ், சாரி, அவசரப்பட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு எக்ஸாம் வேறு போயிட்டு இருக்குது, அதனால் ரெக்கார்ட் சரியாக பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி. நான் எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு நான் வந்து போட்டுடுறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்ட பிறகு சரி, பேக்ரவுண்டில் ஏதோ வாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைனா ஐம் ஸோ சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. பின்ன பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம போன பாட்டில் என்ன பாட்டுன்னா, வையன் வந்து நின்றுருப்பா. அப்போ ராஜா வருகிறார், ராணியும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களும் திரும்பி பார்த்தா 7 பாய்ஸ், 7 மேன், அதுக்கு கூட அவங்களுக்கு கூட 6 உமன் நண்டு வந்திருப்பாங்க, கேர்ள்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இவங்க ஆக்சுவலி எல்லோரும் பார்த்தோன்னே ஷாக், முக்கியமாக இந்த மேன் அவங்களாம் பார்த்தோன்னே. கிட்ட வந்து லைக் அது ஒரு ப்ரைவேட் ரூம் மாதிரி தான் இருக்குது, அங்கே யாருமே தெரியாது, ஓகேவா. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நீ தானா, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்க பார்க்க, ஆமாம் நாங்கள் பிடிஎஸ் தான், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஒப்பாவா, தாங்கள் ஒன்றும் தன்னுடைய தகப்பனார் கிடையாது, யார் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்க்குறான், என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி வந்த அப்போது வந்து எங்கள் கூப்பிட்டு வந்தது நீங்கள் யார், நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி திணறா. அப்போ தான் வந்து நாங்கள் தான் இந்த நாட்டின் அரசர்கள், அது எங்கள் ராணி மட்டும் வருகிற படிக்கட்டு அப்படின்னு சொல்லும்போது, நான் மாற்றிக்கிட்டு ஏதோ வந்துட்டேன்னா என்ன, உங்கள் ராணி வர படிக்கட்டுன்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அங்கே எங்கள் ராணி நீ ஏன் தான் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் 7 பேருக்குமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு வயசு, நினப்பு தான் பொழப்புக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேவா. நீங்கள் யாருன்னு போய் பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே வந்து உங்களோட 12th ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொன்னால, யாருன்ட்டு நான் நேம் சொல்லிக்கிறேன், யூனா, லூனா, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஜூனா, அதித்தி, ரிஷி, மாயா, அதுக்கப்புறம் அவள் தான், ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் 7 பேரை தான் ஒன்றா சுற்றி இருப்பீங்க, ஓகேவா. அப்படி இருக்கவ நீங்கள் பார்க்குறீங்க, அக்கா, அதித்தி, லூனா, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிருக்கீங்க. அப்போ தான் வந்து பார்க்குறேன், உங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். தெரியுமா அப்படின்னு சொல்லி தலையாத்துறாங்க. அவர்களே சொல்லுவார்கள், என்னக்கா தூய தமிழ் என்னக்கா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே சொல்லுவாங்க, நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஜிமினா தான், அந்த படிக்கட்டியாக எங்களுக்கு வந்து ராணிகள் வந்து வருவாங்க, எங்களுக்கான ராணி, எங்களுக்கு தலைவிதி அந்த மாதிரி சொல்லுவார்கள் அல்லவா. அந்த மாதிரி ஒரு எழுதப்பட்டு உள்ளது ஒரு கல், அந்த கல்லில் தானாக வரப்படும், அது யார் அந்த படிக்கட்டு வழியாக இறங்கிறாரோ அவங்க தான் எங்கள் ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் ராணின்னு சொல்லுங்கள், ராணினா ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்களாம் ராஜா, அப்போது நான் யாரை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது, இவரைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டினாங்க. பார்த்து சேக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து நான் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது தெரியாமல் நீங்கள் தான் பிடிஎஸ்
ஓ இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் வர அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா நீ ஏதோ வார்த்தை சொன்ன அல்லவா அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை. அங்கே நான் வரும் இடத்தில் நீங்கள் 7 பேரும் மிகப்பெரிய பாடல் நான் எப்படி சொல்லவே இது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓ சொல்லி உள்ளார்கள் நாங்கள் அங்கே ரொம்ப பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான். எனக்கு தூய தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு அவங்களாம் சரி லூனா அப்படின்னு சொல்லி ஜிமின் கூப்பிட்றான். லூனா யாரும் இல்லை, ஜிமினோட ஒய்ஃப் தான். அதித்தி தெய்யாங். அதுக்கப்புறம் ஜூனா நாம்ஜூன். ஓகேவா, அவங்க தான் இருக்கிறதுலே அதிகமானவங்க. நெக்ஸ்ட்டு மாயா அவங்க ஹோபிக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன், ஜின்னுக்கு நேஹான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுகாவுக்கு மின்சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஐம் ஸோ சாரி, ஃபஸ்ட்டு ஒரு நேம் சொல்லியிருப்பேன், டக்குன்னு மறந்துடுச்சு. அதனால தான் நான் நேமை மாற்றிட்டேன். நான் நடுவில் மாற்றினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ வாங்க நம்ம போகலாம். அப்படி இருக்க சொல்லி லைக் நீங்கள் பார்க்குறீங்க ஜூனாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ வாண்ட் டாக் வித் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்க 7 பேரும் பார்க்குறாங்க. நீ என்ன சொல்லாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லூனா ஒன்றும் இல்லை, அவள் எங்கள்கிட்ட பேசினோமா எங்கள் 6 பேர்கிட்டையும் நாங்கள் கொஞ்சம் பெண்கள் விஷயம் நாங்கள் பேசிவிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அவங்க 7 பேரும் போயிடுறாங்க. அதுதான் அக்கா என்னக்கா நடக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா எங்களுக்கே ஃபஸ்ட்டு புரியல, போக போக தான் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மேஹா தானே சொன்னேன். ஆமாம், மேஹா தான். நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது அதான் சொல்லிச்சு, எனக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. அவங்களெல்லாம் நான் ஃபஸ்ட்டு தனியாக வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பைத்தியம் ஜூனா வந்துச்சு. நான் தனியாக வரும்போது எவ்வளோ தவிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நல்லவேளை நான் கடைசியாக பிறந்தனால கடைசியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம அதித்தி தான், எனக்கு என் தையாங்க கடைசிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நீ ஒரு தையாங்க அண்ணனை என்கிட்ட குத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ணன் சொல்கிற குட்டுன்னு சொல்கிற. அதுக்கப்புறம் என் புருஷன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நீங்கள் தான் நினச்சபடி நான் செக்குக்கு கல்யாணம் பண்ண போகிறேனே அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டுருக்குறீங்க. அதுக்கு தான் நம்ம மாயாண்ணா, அவள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உளராதடி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நெக்ஸ்ட்டு நம்மளோட லூனாண்ணா, மச்சி நான் சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் அதித்தி அதுக்கப்புறம் லூனா 3 பேரும் ஒரே ஏஜ். மாயா, மேஹா, அதுக்கப்புறம் ஜூனா, அதுக்கப்புறம் மின்ஷி, இவங்க 4 பேரும் ஒரே ஏஜ், ஒரே கிளாஸ். ஓகேவா, அப்படி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போகிறீங்க. அங்கே வெளியே போய் பார்த்தா அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம 7 பேருக்கும் ஒரே நேரத்தில் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நாளைக்கேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஏன்னா உங்களுக்கு பிடிஎஸ் ஆர்மி உங்களுக்கு ஜங்குக்கு வர மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பி. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னன்னா தமிழ்நாட்டு கல்ச்சர் உங்களுக்கெல்லாம் ஸோ ஹாப்பி, லைக் வாவ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பையன் உங்களுக்கு ஐடல். ஓகேவா, ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகேவா,
அப்படி இருக்க சொல்லியே நீங்கள் பார்க்குறீங்க, வாவ் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. லைக் உங்கள்கிட்ட உங்கள் ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது, அந்த வேர்ல்டுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் கனெக்ஷனும் இருக்குது. பட் நீங்கள் சொல்லலை, ஓகேவா? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வீட்டில் தேடுவான்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு கால் எதுவுமே வரல. பட் நீங்கள் அப்போ பிடிஎஸ் லைவ் வராங்க, நீங்களும் பார்க்குறீங்க. லைக் இங்கே இருக்கிறவங்களும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. கேரக்டர் ஒரே மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் லூனா வரா. மச்சி அக்கா ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னாச்சு லூனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, நம்ம இந்த ஒவ்வொரு கல்ச்சர் ஒன்று இருக்கான். கல்யாணம் ஆன அந்த ராத்திரியே எல்லாம் முடிஞ்சிடணுமா, இல்லைனா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடணுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் பக்கத்து இருக்குது. என்னது கல்யாணம் அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிடும், இல்லைனா டிவோர்ஸ் ஆகிடணுமா அப்படின்னு சொல்லி நீங்களாம் பார்க்குறீங்க. லைக் உங்களுக்கெல்லாம் எல்லாமே ரெடி ஆகுது, ஓகேவா? 2 நாளில் நாளைக்கு ஃபுல் மேன்ஷன் அண்டு ஃபுல் கேஸ்டல் எல்லாத்தையும் வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. லைட்ஸ் அப்படியே ராஜா கல்யாணம் ஆனால் இப்படி இருக்கும், ராஜா ராணி கல்யாணம் அந்த மாதிரி, ஓகேவா? உங்களுக்கு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இதுவாக தான் இருக்கும். மறுநாள் நாளைக்கு உங்களுக்கு மஞ்சள் பூசல், ஓகேவா? நான் ஆக்சுவலி ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். அந்த மாதிரிலாம் உங்களோட ட்ரெஸ் கோடு இருக்கும். நீங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு மாடர்னாக இருந்துச்சு, இப்போ மட்டும் ஏன் அந்த மாதிரினா, அது வந்து லைக் நீங்கள் போட்டது, ஓகேவா? இப்போ நான் காட்டுறது தமிழ்நாட்டு கல்ச்சர். அந்த மாதிரி இருக்க சொல்லி உங்களுக்கு லைக் வாவ் இம்ப்ரெஸ்ஸிவ் அந்த மாதிரி இருக்குது. உங்களால் எதுவும் சொல்ல முடியல. லைக் வாய் வச்சுட்டு போயிட்டீங்க. இந்த மாதிரிலாம் கல்யாணம் இருக்குன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, ஆனால் இப்போ நடக்குது, ஓகேவா? அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து மின்சி வைக்க போகிறீங்க. சொல்லு வயன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் கேட்கிட்ட பேசினது கூட இல்லைக்கா, நான் போய் அவர்கிட்ட என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போய் பேசிட்டு வா, எப்படினாலும் உங்கள் புருஷனாக தான் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு லைட்டாக வைக்க வருது. நீங்கள் போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்துக்கலாம் தானே இங்கே வந்தேன், உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வா மாடியில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நீங்களும் போகிறீங்க. அதோட நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் நாய்ஸஸ்லாம் வரும். இந்த பார்ட் இதோட முடிஞ்சது. சாரி ஃபார் த டிலே. எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, நான் திரும்ப சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், பாய். நான் நெக்ஸ்ட் பார்ட்டோட வரேன்.